தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்துவதிலும் விரிவாக்கம் செய்வதிலும் அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியினருக்கும் விவசாயத்துறை மற்றும் பல துறைகளால் தொழிற்சாலைகள் அமைவதற்கு பல தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசின் கவனத்திலே கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த மாஸ்டர் பிளான் என்று சொல்வது அது எதிர்கால மதுரையினுடைய வளர்ச்சிக்காக அமைய வேண்டுமே தவிர அது மக்களுக்கு மறைமுக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. ஏனெனில் ஏற்கனவே தொழிற்சாலை இருக்கும் பட்சத்தில் நில வகைப்பாடு மாற்றத்தினால் தொழிற்சாலைகள் தொடர்ந்து நடத்திட பல இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. தொழிற்சாலை பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள கப்பலூர், நகரி மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளில் அதிகமான சர்வே எண்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் வெளியிடப்பட்ட வரைவு டிராப்ட் முழுமையாக செயல்படுத்தப்படுமேயானால் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகள் மதுரை மாவட்டத்திலே அமைவது என்பது மிகப்பெரிய சவாலாக அமையும். அதை உகந்ததாக, வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய கருத்துக்களை அதை வடிவமாக கொடுத்து அதற்கு பிறகு இது வெளியிடப்படுகிற போது அது முழுமையான வளர்ச்சி திட்டமாக, முழுமையான மாஸ்டர் பிளான் திட்டமாக அமையும். மதுரை மாவட்ட மக்கள் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இது அமைந்துவிடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்திலே தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இது குறித்து விரிவான கோரிக்கை கடிதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டம் 2021-2041 நில வகைப்பாடு மாறி மாறி வரும் பட்சத்தில் தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை தொடர்ந்து நடத்துவதிலும் விரிவாக்கம் செய்வதிலும் அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியினருக்கும் விவசாயத்துறை மற்றும் பல துறைகளால் தொழிற்சாலைகள் அமைவதற்கு பல தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மதுரை மாவட்ட மக்களும் தொழில் முனைவோர்களும் இன்றைக்கு அரசின் கவனத்திலே கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாஸ்டர் பிளான் என்று சொல்வது அது எதிர்கால மதுரையினுடைய வளர்ச்சிக்காக அமைய வேண்டுமே தவிர அது மக்களுக்கு மறைமுக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்தில் தற்போது நீக்கப்பட்ட சர்வே எண்களில் ஏற்கனவே தொழிற்சாலை அமைந்துள்ளதா என்பதை கண்டறியப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஏனெனில் ஏற்கனவே தொழிற்சாலை இருக்கும் பட்சத்தில் நில வகைப்பாடு மாற்றத்தினால் தொழிற்சாலைகள் தொடர்ந்து நடத்திட பல இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. தொழிற்சாலை பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள கப்பலூர், நகரி மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளில் அதிகமான சர்வே எண்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சிக்கோ தொழிற்பேட்டையாக கேப்புதூர் மற்றும் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையும், தனியார் தொழிற்பேட்டையாக மகியா உரங்கான்பட்டி மற்றும் வாடிப்பட்டி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் தவிர வேறு எந்த தொழிற்பேட்டைகளும் மதுரை மாவட்டத்தில் தற்போது இல்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைக்கான நில வகைப்பாட்டில் 85 கிராமங்களில் உள்ள 1526க்கும் அதிகமான சர்வே எண்களும் 17 கிராமங்களில் உள்ள மொத்தம் 22 சர்வே எண்களும் நீக்கப்பட்டுள்ளதாகவும், நீக்கப்பட்ட சர்வே எண்களை கணக்கிட்டால் சுமார் 1678 ஏக்கர் நீக்கப்பட்டதாக உள்ளது. நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்தில் புதிதாக தொழிற்சாலை நில வகைப்பாடாக அறிவிக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் வெளியிடப்பட்ட வரைவு டிராப்ட் முழுமையாக செயல்படுத்தப்படுமேயானால் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகள் மதுரை மாவட்டத்திலே அமைவது என்பது மிகப்பெரிய சவாலாக அமையும்.
ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அது தற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மதுரை உள்ளூர் திட்டக்குழுமம் மாஸ்டர் பிளான் ரஃப் டிராப்ட் அரசால் இணக்கமளிக்கப்பட்ட மதுரை முழுமை திட்டத்தின் மீது வெளிப்படைத்தன்மையோடு கருத்துக்களை கலந்து ஆலோசித்து அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு மதுரை மாவட்ட மக்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் உகந்ததாக நகர் ஊரமைப்பு வரவை முழுமை திட்டம் 2021-2041 உருவாக்க மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், நகர் ஊரமைப்பு அலுவலர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முன்வருவார்களா என்பதை மதுரை மாவட்ட மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலாக மதுரை மாவட்டங்களுக்கு மக்களுக்கு விடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே இது ஒரு வளர்ச்சிக்கான திட்டம். இது அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்துக்களை கருத்திலே கொண்டு அதை பரிசீலனை செய்து அதை உகந்ததாக வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய கருத்துக்களை அதை வடிவமாக கொடுத்து அதற்கு பிறகு இது வெளியிடப்படுகிற போது அது முழுமையான வளர்ச்சி திட்டமாக, முழுமையான மாஸ்டர் பிளான் திட்டமாக அமையும். இல்லை என்று சொன்னால் அது வளர்ச்சிக்கான திட்டமாக இல்லாமல் அது நிச்சயமாக மக்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிற, வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்துகிற ஒரு திட்டமாகத்தான் அது அமையுமே தவிர அது எந்த விதத்திலும் வளர்ச்சிக்கான படிக்கல்லாக இருக்காது, தடைக்கல்லாகவே இந்த மாஸ்டர் பிளான் இருப்பதாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆகவே மதுரை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு படிக்கல்லாக இந்த மாஸ்டர் பிளான் அமைய வேண்டுமே தவிர மதுரை மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இது அமைந்துவிடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்திலே தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இது குறித்து விரிவான கோரிக்கை கடிதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.